we'll move on to the next session, one of the most awaited sessions. And for the session 2 is the Culinary Chronicles, Understanding the Evolution of Food. And to speak about it, and I couldn't think of any other than our Neander Selvan. நம்ம சம்பத் குமார், டாக்டர் சம்பத் குமார் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. நியாண்டர் செல்வன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ இப்போ நியூட்ரிஷன், இப்போ நம்ம நலந்தானா அப்படின்னு சொல்கிறோம், நலந்தானா வெல்னஸ் கமிட்டி. இப்போ நான் ஏன் வெல்னஸ் கமிட்டியில் நான் இருக்கேன், நான் ஏன் டயட் பற்றி பேசுகிறேன், நான் ஏன் யூடியூப்பில் டயட் பற்றி, நீங்கள் பீடியாட்ரிஷியன் ஏன் டயட் பற்றி பேச ஆரம்பித்தேன். இங்கே நிறைய பேர் நம்ம ஒரு டயட் சார்ந்த ஒரு இதிலெல்லாம் லிங்க் ஆகிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு ரூட் காஸே இந்த ஆல்மோஸ்ட் இந்த நலந்தானா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு லிங்க் ஆகிருக்கோம். அப்படின்னா நான் இருக்கேன், ஃபரூக் அப்துல்லா இருக்கார், நம்ம சிவகுமார் சார் இருக்கார், நந்தகுமார் சார் இருக்கார், நம்ம பிரதீப் சார் இருக்கார், கார்த்தி, எல்லாமே நாங்கள் லிங்க் ஆகிருக்கிறதே ப்ரைமரிலி இந்த ஒரு தமிழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு பேலியோ குழுமம் அப்படிங்கிறது தான். அதோடைய ஃபவுண்டர் தான் திரு நியாண்டர் செல்வன் அவர்கள். அதாவது ஃப்ரம் ஹம்பிள் பேக்ரவுண்ட், ஒரு பிகாம் அண்ட் எம்ஃபில் இன் ஒரு காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு தென் ஹீ went to US to do his PhD in marketing and in University of Memphis, Tennessee, and currently he is working in University of Wisconsin as academic director of data sciences and professor of marketing. He has more than 20 academic publications. He is editorial board member of Indian Journal of Marketing. And இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியம் நல்வாழ்வு, நம்ம பேலியோ ஆர் கீட்டோ குரூப், ஒரு லோ கார்ப். இப்போ கார்ப் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ நம்ம கார்ப் ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி இப்போ எல்லாமே டாக்டர்ஸ் நம்ம பேசுகிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு மூலக்கரு கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன். கார்பு குறைச்சா ஆபத்து இல்லை, நல்லது அப்படிங்கிற அந்த தாட்டு விதையை வந்து ஃபஸ்ட்டு போட்டது நம்ம நியாண்டர் செல்வன் அவர்கள் தான். அதில் இருந்து தான் நாங்கள் எல்லாருமே நியூட்ரிஷன் பற்றி பேச ஆரம்பித்ததே, இன்ஃபேக்ட் கற்றுக்கிட்டதுன்னே கூட சொல்லலாம். ஸோ அவரோட பேச்சு இல்லாமல் இந்த குழுவோட சிஎம்இ வந்து முழுமை பெறாது அப்படிங்கிறதுக்கு தான் திரு நியாண்டர் செல்வன் அவர்களை இங்கே நான் பேசுகிறதுல மிகவும் பெருமைப்படுறேன். ஓவர் டு யூ சார். நியாண்டர் சார். தேங்க்யூ டாக்டர் அருண்குமார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு அனைவரோடும் பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. ஸோ ஐல் ஸ்டார்ட் வித் ஷேரிங் மை ஸ்க்ரீன். ஸோ இந்த பேலியோ கீட்டோ டயட் எல்லாருக்கும் இப்போ பரவலாக தெரிஞ்சிருக்கு. அதோட அடிப்படைகள் நான் பல இதில் பதிவுகளில் வந்து எழுதியது. இதையும் தாண்டி அட்வான்ஸ்டாக லைக் நிறைய இது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபிட்ஸ் புக்ஸை பற்றி பேசுனாங்க, பிஹேவ் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து இந்த நியூரோ சயின்ஸ் அண்ட் இந்த ரிசர்ச் அண்ட் த கனெக்ஷன் பிட்வீன் எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஹியூமன் டயட் நிறைய போயிருக்கு. பட் ஐ தாட் ஐல் ஸ்டிக் டு த பேசிக்ஸ். ஸோ தலைப்பு வந்து எவல்யூஷன் ஆஃப் த ஹியூமன் டயட் ஃப்ரம் ஹண்டர் கேதரர்ஸ் டு மாடர்ன் டைம்ஸ். ஸோ நிறைய பேலியோ டயட் அப்படிங்கிறது வந்து அதோட ஃபவுண்டேஷனே வந்து இந்த லோ கார்ப் அப்படிங்கிறது. இஃப் யூ கோ பேக் டு த டைம் ஆஃப் எவல்யூஷன், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஹியூமன் ஃபுட்டில் அதிகமாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இப்போ நம்ம உணவுகளில் பெரும்பான்மையாக சாப்பிடக்கூடிய தானியங்கள் ரைஸ், வீட், கார்ன், அப்புறம் அது போக ஓட்ஸு, இந்த மாதிரி தானியங்கள் எதுவுமே வந்து 10,000 வருடங்களுக்கு முன்னால் சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலோ, மாடுகள் அல்லது காளைகள் டொமஸ்டிகேட் பண்ணுவதற்கு முன்னாலோ பெரும்பாலும் இவை விளைவித்திருக்கவே முடியாது. எங்காச்சும் காட்டுப்புல் மாதிரி இவை கிடைத்திருக்கலாம், அவ்வளோதான். ஸோ தெர் வாஸ் நோ கிரெயின்ஸ் இன் அவர் டயட். அதே மாதிரி சுகரு, ஜாகரி இதெல்லாம் வந்து வரவே கிடையாது. ஒரு 3,000-4,000 இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கி நம்ம உணவுகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவை எதுவுமே இந்த விவசாய காலகட்டத்திற்கு முன்னால் வந்து கிடையாது. ஸோ ஹண்டர் கேதரர்ஸ் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய உதாரணங்கள், இப்போது இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், விவசாயத்தில் ஈடுபடாத பழங்குடி மக்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை பற்றிய ஆய்வுகள். அப்படி பல ஆய்வுகள் வந்து மெடிக்கல் ஜேர்னல்களில் பதிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஸோ அதில் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற கிட்டாவா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு, அந்த தீவில் வந்து பலரையும் கவர்ந்த விஷயம் நீங்களே பார்க்குற மாதிரி அப்பரண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் அண்ட் ஐசமிக் ஹார்ட் டிசீஸ் இன் அ ட்ரெடிஷ்னல் மேலனேஷன் ஐலாண்ட். ஸோ இந்த யோசிச்சு பார்க்கலாம், 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தீவில் ஸ்ட்ரோக்கும் கிடையாது, ஹார்ட் டிசீஸும் கிடையாதுன்னா வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிபிக்கல் கிட்டாவன் ஐலாண்டர்.
ஸோ உடல் உழைப்பு செய்யும் பல தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்ஸ் பேக் அவங்க எதுவுமே பண்ணாமல் சிக்ஸ் பேக் நார்மலாகவே வந்திருக்கும். ஸோ கிட்டாவா இஃப் யூ லுக் அட் ஹிம் இஸ் லைக் இஸ் ஆவரேஜ் கிட்டாவன். இதே மாதிரி கிட்டாவா ஐலண்டர்ஸோட பல படங்கள் வந்து இருக்கின்றன. எல்லாருமே ரொம்ப ஃபிட்னஸாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதிலிருந்தே தான். இஃப் யூ வாண்ட் த ஸ்டடி யூ கேன் கூகுள் திஸ் டாபிக் அண்ட் யூ கேன் ரீட் த என்டையர் ஸ்டடி. ஸோ அவங்களுடைய உணவு முறை இந்த வெஸ்டர்ன் டயட்ரி ஹேபிட்ஸில் சுத்தமாக பாதிக்கப்படவே கிடையாது. பெரும்பாலும் டியூபர்ஸ், உருளைக்கிழங்கு மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு, பழங்கள் மற்றும் கோகனட் அண்ட் ஃபிஷ், இதுதான் வந்து அவங்களுடைய டயட்டரி ஸ்டேபிள்ஸு. ஸோ அவங்கள 213 அடல்ட்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ 119 ஆண்கள், 52 பெண்கள். அந்த தீவில் மொத்தமாக எந்த விதமான ஸ்ட்ரோக்கோ, சடன் டெத்தோ, ஹார்ட் டிசீஸோ எதுவுமே வந்து காணப்படல. ஸோ கன்க்ளூஷன், ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் டிசீஸ் அப்பியர் டு பி ஆப்சன்ட் இன் திஸ் பாப்புலேஷன். ஸோ எந்த விதமான மருத்துவ இதுவுமே வசதியுமே இல்லாத ஒரு பழங்குடி மக்கள் வாழும் தீவில் ஹார்ட் டிசீஸ் சுத்தமாக இல்லாமல் இருப்பது பிகாஸ் தே ஸ்டக் டு தேர் ட்ரெடிஷ்னல் டயட் அண்ட் தேர் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல்ஸ். அதே மாதிரி டோக்லு ஐலண்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற ஒரு தீவு. ஸோ அந்த தீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு அட்டோல். அதில் வந்து எந்த விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது. பெரிய அளவில் வந்து ஆறுகள் வந்து கிடையாது. தீவு முழுக்க தென்னை மரங்கள், அப்புறம் அந்த தீவில் கிடைக்கக்கூடிய மீன்கள், இதுதான் வந்து அவங்களுடைய உணவு. உலகின் ரொம்ப போர் அடிக்கும் டயட் அப்படின்னு சொல்லி இந்த டோக்லு ஐலண்ட் டயட்டை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறது கிட்டத்தட்ட 2 வகை உணவுகள் தான். பிக்ஸ் வந்து வளர்ப்பாங்க. பட் அதுக்கு வந்து தேங்காய் தான் உணவு. தீவில் கிடைக்கக்கூடிய தேங்காய் தான் வந்து டோக்லு ஐலண்டுக்கு வந்து உணவு. அவங்களுடைய கேலரிஸ் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63% ஆஃப் தேர் கேலரிஸ் கம் ஃப்ரம் சேச்சுரேட்டட் ஃபேட். அது வந்து கோகனட்டில். ஸோ அவங்களுடைய சீரம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆர் 35 to 40 milligram ஹையர் தேன் இன் த நெய்பரிங் ஐலண்ட். ஸோ அவங்களுடைய அதிக அளவிலான சீரம் கொலஸ்ட்ரால் லெவலுக்கு காரணம் வந்து ஹையர் சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் ஆஃப் த டோக்லுவன் ஐலாண்ட்ஸ். ஆனால் அதே வந்து வாஸ்குலர் டிசீஸ் இஸ் அன்காமன். அந்த தீவில் வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமே வந்து கிடையாது. அண்ட் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் த ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் ஹேவிங் எ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் தீஸ் பாப்புலேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஐலண்டோட ஸ்டடியோட URL. So if you want, you can take a screenshot and you can read the study. Google பண்ணாலே ஈஸியாக வந்து you can find the study. ஸோ மசாயி ஆஃப்ரிக்கா. ஸோ மசாயி ட்ரைப் இன் ஆஃப்ரிக்கா. அவங்க வந்து மாடு மேய்க்கிற ட்ரைபு. ஸோ ஒரு மசாயி வந்து இஃப் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் எ மேன் ஃப்ரம் எ பாய், ஹி ஹாஸ் டு கில் எ லயன். ஒரு லயனை கொன்னா தான் ஹில் பி அக்செப்டட் இன் டு மேன்ஹுட். அப்போ தான் கல்யாணம் பண்ணுறதுக்கான பர்மிஷனே வந்து கிடைக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து அவங்க மாடு மேய்க்கிறவங்க. ஸோ அவங்களுடைய பெரும்பாலான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பால். அது நிறைய ஃபேட் இருக்கிற பால். அவங்க பால் இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இட் ஹாஸ் thrice more the amount of fat than found in American cows. ஸோ அவங்களோட உணவு வந்து பால், இறைச்சி, ஃபேட்டு, பிளட்டு, ஹனி அண்ட் ட்ரீ பார்க், இதுதான் வந்து அவங்களுடைய உணவு. ஸோ இது இப்படி தான் இருப்பாங்க. மசாய் இத்தனை ஃபேட்டு இத்தனை சாப்பிட்டு வந்து தேர் ஆர் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ட்ரைப்ஸ் இன் என்டையர் ஆஃப்ரிக்கா. அவங்களுடைய ஹார்ட் டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹேவ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். தே ஹேவ் த லோவஸ்ட் பாடி வெயிட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் கம்பைன்ட் வித் அ ஹெல்த்தி பிளட் லிபிட். அதே மாதிரி இன்னொரு பழங்குடியினர் வந்து எஸ்கிமோஸ். ஸோ எஸ்கிமோஸ் டயட் அந்த மாதிரி தான். நார்த் போல் கிட்ட இருக்கிறவங்க. அங்கே இதே மரமே கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான மரங்களும் கிடையாது. நீங்கள் அடுப்பு எரிக்கணுங்கன்னா கூட அதுக்கு வந்து அவங்களுக்கு எரிபொருளுக்கு மரம் கிடையாது. ஸோ பெரும்பாலும் வந்து அவங்க சாணி அதை வரட்டி மாதிரி தட்டி அதுதான் வந்து எரிபொருளாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஃபயரே வந்து ரொம்ப ரேராக இருக்கிறதுனால அவங்களுடைய பெரும்பாலான உணவு என்பது வந்து ரா ஃபிஷ், மீனை வந்து பிடிச்சிட்டு வந்து பச்சையாக தான் வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப லக்கி நிறைய சாணி கிடச்சதுன்னா பாயில்டு ஃபிஷ் வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இயர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அங்கே சம்மர் வந்து 1 மாதம் 2 மாதம் கிடைக்கும். அந்த 1 மாதம் 2 மாதத்தில் அதிசயம் ஏதாச்சும் இலைய தலைகளை வந்து அவங்களால சாப்பிட முடியும். ஸோ இதில் வந்து ஒரு கீ கொஷின், ஹவு டு தே கெட் தேர் வைட்டமின் சி இல்லையா? ஸோ வைட்டமின் சி எப்படி கிடைக்குது? வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட 10-11 மாதம், 12 மாதமே வந்து வெறும் இதுதான் பாயில்டு ஃபிஷ் ஆர் ரா ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஹவ் ஆர் தே கெட்டிங் தேர் வைட்டமின் சி அண்ட் அந்த சன்லைட்டும் கிடையாது. ஹவ் ஆர் தே கெட்டிங் தேர் வைட்டமின் டி? அதுக்கு வந்து இன்னொரு ஆய்வுக்கு வந்து நம்ம போகலாம். எப்படி அது அந்த ஆல்மீட் டயட்டில் தேர் கெட்டிங் இனஃப் வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் டிங்கிறது. ஸோ எஸ்கிமோங்கிற பேரே வந்து
ரா ஈட்டர்ஸ் ஆஃப் ரா மீட், பச்சைக்கறி சாப்பிட்றவங்க அப்படின்னு தான் வந்து அவங்களுக்கு வந்து பெயர். அண்ட் அகெயின் தட் இஸ் அ வெரி ஹெல்த்தி பாப்புலேஷன், லோ ஹார்ட் டிசீஸ் த்ரூ அவுட் த பாப்புலேஷன். ஸோ அவங்களுடைய டயட் வந்து பெரும்பாலும் வந்து உணவு முறை இப்படி பச்சையான சீல், வால்ரஸ், மீன் இப்படி சாப்பிட்றது தான் இருக்கும். குழந்தைகளும் வந்து தே ட்ரிங்க் பிளட் அண்ட் தே ஈட் த மீட். ஸோ வில்ஹாமூர் ஸ்டெஃபான்சன் அப்படிங்கிறவர் 1928 ஆர்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போனார். எஸ்கிமோ ட்ரைப்ஸ் கூட வந்து இருந்தார். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கர்வி நிறையா வரும். வைட்டமின் சி டெஃபிஷியன்சினால் செயிலர்ஸ்க்கு வந்து ஸ்கர்வி நிறையா வரும். பட் வில்ஹாமூர் ஸ்டெஃபன்சன் 5 வருஷம் ஹி ஜஸ்ட் ஏட் மீட். அவர் வேணும்னு செய்யல, எஸ்கிமோஸ் கூட 5 வருஷம் தங்கியிருந்தார். ஹி வாஸ் ஒன்லி ஈட்டிங் ஃபிஷ் அண்ட் பாயில்டு ஃபிஷ் ஃபார் 5 இயர்ஸ். எந்த விதமான வைட்டமின் சி டெஃபிஷியன்சி அவருக்கு வந்து அப்போ இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங், எப்படி வந்து ஒருத்தருக்கு வைட்டமின் சி டெஃபிஷியன்சினால வந்து வராமல் இருக்குது அப்படிங்கிறது. பட் அந்த சீக்ரெட், அது பெரிய சீக்ரெட் ஒன்றும் கிடையாது, பலருக்கும் தெரியும். இஃப் ஈட் ரா மீட், அதில் இருக்கிற லிவரில் வைட்டமின் சி வந்து இருக்கும். நீங்கள் அதை குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வைட்டமின் சி வந்து போயிடும். அதே மாதிரி அந்த ரா ஃபிஷ் அண்டு அந்த கடல்வாழ் உயிரினங்களை நீங்கள் சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற வைட்டமின் டி, இட் இஸ் மோர் தென் எனஃப் அண்ட் காம்பன்சேட்ஸ் ஃபார் லேக் ஆஃப் சன்லைட் இன் தட் ஏரியா. ஆனால் அது இப்போ தான் தெரியும், அந்த காலத்தில் இது யாருக்குமே தெரியாது. பட் கொலம்பஸ் யூரோப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு வர்றாரு. அந்த கப்பலில் நிறைய பேருக்கு ஸ்கர்வி வந்து நிறைய மரணங்கள் வந்து நிகழ்ந்தன. அதே மாதிரி பல செயிலர்ஸ் அவங்களுக்கு வைட்டமின் சி பற்றி தெரியாமல் லாட் ஆஃப் டெத்ஸ் ஹேப்பன்ட். பட் ட்ரைபல் பீப்புள் ஹூ ஒன்லி ஈட் அன் ஆல் மீட் டயட் விச் இன்க்ளூட்ஸ் ரா மீட் ஈட்டன் ஆன் பர்பஸ், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வைட்டமின் சி டெஃபிஷியன்சி வராது. ஸோ 5 இயர்ஸ் வந்து எந்த விதமான ஃபைபரும் இல்லாமல், எந்த விதமான பிளான்ட் ஃபுட்ஸும் இல்லாமல் வில்ஹாமூர் ஸ்டெஃபன்சன் வந்து இருந்தார் அப்படிங்கிறதே வந்து ஒரு வியப்பான சம்பவமாக அப்போது வந்து இருந்தது. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருஷம் நீங்கள் வந்து நியூயார்க்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் மட்டும் சாப்பிடுங்க, 3 வேளை மீட் மட்டும் சாப்பிடுங்க, 1 இயர் அப்படி இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஒய் யூ டிட் நாட் கெட் வைட்டமின் சி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி வில்ஹாமூர் ஸ்டெஃபன்சனையும் அவர் கூட போன இன்னொரு எக்ஸ்ப்ளோரரை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ தே ஸ்டேட் அட் நியூயார்க் பெல்வியூ ஹாஸ்பிட்டல். அப்புறம் வேரியஸ் பிளட் அண்ட் பயோமார்க்கர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ட உணவுகள் வந்து ஸ்டேக்கு, ரோஸ்ட் பீஃப், பிரெயின்ஸ், டங், கேஃப் அண்ட் லிவர். ஸோ ஒன்ஸ் பர் வீக் டு ப்ரிவெண்ட் ஸ்கர்வி. ஸோ ஒரு வருஷம் முழுக்க அவங்க சாப்பிட்டது இந்த உணவுகள் தான். ஒரு வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஸ்டடி. போத் men were in good physical condition at the end of the observation. ஸோ எந்த விதமான ஃபிசிக்கல் மென்டல் விகர் லாஸ் ஆகலை. டீத் had no deterioration, gingivitis had disappeared, and there was however an increase of the deposit of tartar on one of the patients, but again no extra catheterizes was happened. ஸோ ஸ்டெஃபான்சன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த டயட்டில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து முக்கியம் இல்லை, ஃபேட் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஆஃப்டர் தட் ஹி வாஸ் கண்டினியூஸ்லி ஹி வாஸ் ஃபாலோயிங் த ஸ்டோன் ஏஜ் டயட் தட் வாஸ் ஹை ஃபேட், லோ கார்ப் அண்ட் ப்ரைமர்லி மீட். ஸோ எவல்யூஷனரி வைஸ் நம்ம we all know that we evolved from a common ancestor. ஸோ ஏர்லி ப்ரைமேட்ஸ் நம்ம மரங்களில் வாழ்ந்த காலகட்டத்தில் ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அதைத்தான் வந்து நம்மளை பெரும்பாலும் வந்து சாப்பிட்ருக்க முடியும். கிரேட் ஏப்ஸ், கொரில்லா, பபூன், இந்த மாதிரி நிறைய கிரேட் ஏப்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி தே ஈட் பிளான்ட் ஃபுட் விச் இஸ் சப்ளிமெண்டட் பை மீட். ஸோ கொரில்லா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹெர்பிவோர் இன் த வேர்ல்ட். பட் அகெயின் இட் இஸ் நாட் 100% ஹெர்பிவோர். அதோட டயட்டில் வந்து இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபார் கெட்டிங் B12 அண்டு சப்ளிமெண்டல் ப்ரோட்டீன். அது நம்மளுக்கு தெரியும், கொரில்லாக்கு தெரியாது. பட் இட் ஈட்ஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஹேபிட். தலைமுறையாக சாப்பிட்ருக்கறனால சாப்பிடுது. ஸோ எவல்யூஷன் நாட் ஓன்லி சேஞ்ச்டு அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். நிறைய விஷயங்கள். ஒன்று வந்து 4 கால் பிராணியாக இருந்து நாம் 2 கால் பிராணியாக வந்து மாறினோம். இது வந்து பைபெடலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பைபெடலிசம் ஹேப்பன்ட் அரவுண்ட் 4 to 7 million years ago. 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நடந்தது. ஸோ 2 காலில் நடக்க ஆரம்பித்த உடனே நம் உடலில் வந்து பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தன. அதனுடைய விளைவுகளை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும். ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெயில் போன். ஸோ பிகாஸ் ஆஃப் டெயில் போன் இங்கே தான் வந்து நம்மளுக்கு பேக் பெயின் வந்து வரும். இன்றைக்கி ஒருத்தருக்கு பேக் பெயின் வந்தால் ஃபஸ்ட் திங் he or she is going to do is to be an all fours. உடனடியாக 4 காலில் 2 கை கீழே வச்சுட்டு தவழ்ந்தா அந்த பேக் பெயின் வந்து போயிடும். இட் இஸ் அகெயின் எ சைன். 4 காலில் நடந்துட்டு இருந்தவங்க 2 காலில் நடக்க ஆரம்பித்ததோட ஒரு விளைவு வந்து பேக் பெயின். இன்றைக்கி அதோட எஃபெக்ட் வந்துருக்கு. இன்னொன்று வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ். 4 கால் மிருகங்களுக்கு பர்த் டிஃபெக்ட்ஸ் வந்து குறைவு, 2 கால் மிருகங்களுக்கு பர்த் டிஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதல். இன்னொரு ரெவல்யூஷனரி ட்ரைட் வந்து ஹியூமன்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டால், வாட் எல்லோ டு யூ லைக் அப்படின்னு கேட்டால்,
எனக்கு எல்லோன்னு ஒரு கலர் தான் தெரியும். எல்லோவில் வந்து என்ன கலர் இருக்குன்னு கேட்டால் ஷீ இஸ் டோல்ட் லைக் 7-8 ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ. ஸோ ஒரு விஷயம் வந்து பெண்கள் விமன் கேன் see a large spectrum ஆஃப் கலர்ஸ். ஆனால் மென்னுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு, விமன் கேன் see 2 டைப்ஸ் ஆஃப் ரெட். பர்பிளில் வந்து அவங்களால இத்தனை கலர் பர்பிள்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். பிங்க்கில் இத்தனை பார்க்க முடியும். பட் மென்னுக்கு வந்து எல்லாமே ரெட்டு தான். நான் பல சமயம் ஐ கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் பிங்க் அண்ட் ரெட், பர்பிள் அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ அவர் மென்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் வந்து மிக மிக குறைவு. பெண்கள் பார்க்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் காமன் ஹெரிட்டேஜ். ஏன்னா ஹியூமன்ஸ் வேர் ஹண்டர் கேதரர்ஸ் ஃபார் எ வெரி லாங் டைம். மென் வேர் ஹண்டர்ஸ், விமன் வேர் கேதரர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஒரு மிருகத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் பெரிய கலர் ஸ்பெக்ட்ரம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு பெரிய அனிமல் தூரமாக இருக்கு, அவ்வளோதான். ஃபார் ஹண்டிங் யூ டோன்ட் நீட் டு நோ எ வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ். பட் ஃபார் கேதரிங் லைக் பழங்கள், அது குறிப்பாக காடுகளில் வந்து பல்வேறு கலர்களில் பல்வேறு வண்ணங்களில் பழங்கள் அல்லது காய்கறிகள் வந்து இருக்கும்போது நீங்கள் ஒரு தப்பான ஒரு பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உயிர் போயிடும். ஆனால் அதே நீங்கள் ஒரு உள்ளி மேமத்தோ ஒரு ஆடோ ஒரு மாடோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு உயிர் போகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. பட் இஃப் ஈட் த ராங் லீஃப், ராங் ஃப்ரூட், இட் கேன் காஸ் டெத். நிறைய பழங்கள் வந்து காடுகளில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ விமன் ஹூ ஆர் பிரைமர்லி கேதரர்ஸ் ஹேட் டு ஹாவ் a very clear eyesight and had to see a more spectrum of colors than men. இது வந்து நம்முடைய எவல்யூஷனுடைய ஒரு பரிணாமம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்னுடைய கலர்ஸ் ஆஃப் ஷர்ட்டு, அவங்க பெரும்பாலும் கலர் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. பட் விமன் அவங்க தே கேன் சி மோர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ். ஸோ பெண்களுடைய உடை என்பது இட் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் மென்ஸ். அகெயின் த ஹெரிட்டேஜ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஹண்டர் கேதரர் ஹெரிட்டேஜ். ஸோ மரத்திலிருந்து இறங்கிய மனிதன் ஹி ஸ்டார்டட் ஸ்கேவெஞ்சிங். உடனடியாக அவன் ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கல, ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் அப்போ வரல. ஸோ ஹி வாஸ் ஸ்கேவெஞ்சிங். இறந்து கிடக்கக்கூடிய மாமிசம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டான். போனை உடச்சி அதில் இருக்கிற போன் மேரா வந்து எடுத்து சாப்பிட்டான். இன்னைக்கு வந்து அது போன் பிராத் அப்படிங்கிற பேரில் ஒரு நல்ல உணவாக வந்து இருக்குது. ஸோ ஒன் ரிசல்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா, இது 3 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த லூசி, காமன் ancestor லூசி என்பது. ஸோ ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ ஸ்டார்டட் யூஸிங் ஸ்டோன் டூல்ஸ். ஸோ ஸ்டோன் டூல்ஸ் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வி கேன் பிகின் ஹண்டிங். எலும்புகளை உடைப்பது, உடைச்சி உள்ளே இருக்கிற போன் மேரை எடுத்து சாப்பிடுவது, கொத்தி சாப்பிடுவது எல்லாமே ஸ்டோன் டூல்ஸ்னால பாப்புலர் ஆச்சு. ஸோ யூ கேன் சே ஒன் ஆஃப் த சைன் ஆஃப் எவல்யூஷன், குரங்கிலிருந்து மனிதன் என்பதற்கு டூல்ஸ் பயன்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கிறது. ஸோ வி ஆர் அது வந்து நமக்கு ஹண்ட் பண்ணி சாப்பிட்ட மிருகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய சைஸ் மிருகங்கள். ஏன்னா ஒரு பெரிய லைக் இங்கே நார்த் அமெரிக்காவில் பைசன்ஸ். ஸோ ட்ரைபல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரம்ஸை வாசிச்சுட்டு பெரிய ட்ரம்ஸ் அடிப்பாங்க. அடிச்சுட்டு நெருப்பெல்லாம் வச்சுக்குவாங்க கையில். பெரிய குரூப் ஆஃப் பைசன் ஒரு கிளிஃபுக்கு, ஒரு மலை உச்சி நோக்கி அதை தள்ளுவாங்க. ஸோ பைசன் வந்து மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறந்த உடனே அதை உடச்சி எடுத்து தே கேன் ஈஸிலி eat that meat and carry away. ஸோ கொல்லாமல் they can easily eat large prey. ஸோ இந்த மாதிரி உள்ளி மேமத்ஸு, பைசன், அவுரோக் அப்படிங்கிற வகை மாடு, இது மாதிரி பெரிய சைஸ் மிருகங்களை ஆதி மனிதர்கள் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. பிகாஸ் சின்ன சைஸ் அனிமல்ஸு, முயல், மான் இது எல்லாம் வந்து சாப்பிட்றத விட they can hunt and eat large number உள்ளி மேமத்ஸ் and big animals which are high fat in nature. டாக்டர் கவிதா சொல்லுங்கள். சார் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். மேபி Okay. எண்டில் நம்ம இது பண்ணிக்கலாங்க சார். ஒன்றும் ஓகே, பிரச்சனை தேங்க்யூ. இல்லை. ஓகே. தேங்க்யூ. ஸோ இன்னொரு திருப்புமுனை, எவல்யூஷனரி வயசில் இன்னொரு திருப்புமுனை வந்து ஃபயர். ஃபயர் வந்து இட் மேட் அஸ் கன்சியூம் மோர் கேலரிஸ். பச்சை இறைச்சி சாப்பிடுவதை விட சமைத்து சாப்பிடக்கூடிய இறைச்சி மூலமாக நிறைய கலோரிகள் வந்து நமக்கு வந்து கிடைத்தன. ஸோ இட் அன்லாக்ட் மோர் நியூட்ரியன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ இன்க்ரீஸ் த பிரெயின் சைஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். எந்த டைமில் ஃபயர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோமோ அப்போவே ஹியூமன் பிரெயின் சைஸ் வந்து அதிகரிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ரா மீட் வந்து சாப்பிடுவது இன்றைக்கி வந்து நிறைய பழங்குடிகளில் வந்து வழக்கம். ஸோ இந்த ரா டர்டாரே அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் ரா பீஃப். ஒரு பீஃப், ரா பீஃபில் சும்மா கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு மேலே லெமன் பிழிஞ்சு சாப்பிடுவது பழங்குடி வழக்கம் கிடையாது. இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இது வந்து ஒரு புகழ்பெற்ற உணவு முறை, ஸ்டேக் டர்டாரே அல்லது ரா டர்டாரே அப்படிங்கிறது. ஸோ சூஷி ஜப்பானின் புகழ்பெற்ற உணவு. ஸோ பலருக்கு சூஷி வந்து தெரியும். இட் இஸ் ரா ஃபிஷ் ஆன் ரைஸ். ஸோ இப்படி
இருந்த ஒரு காலகட்டம் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 10,000 இயர்ஸ் அகோ அக்ரிகல்ச்சர் வந்தது. உடனே ரைஸு, வீட்டு, பார்லி இந்த மாதிரி உணவு முறைகள் பரவின. ஸோ நீங்கள் விவசாயம் பண்ணும்போது நீங்கள் ஒரே இடத்துல கிராமமாக நகரமாக தங்கி வாழணும். ஸோ அப்படித்தான் உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஸோ ஹண்டர் கேதரர்ஸ்லேருந்து தே பிகேம் எவால்வ்ட் இன் டு கல்ச்சர்ஸ். இஜிப்சியன் கல்ச்சர், சுமேரியன் கல்ச்சர், கிரீக், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இப்படி பல்வேறு வகையான சமுதாயங்கள் அந்த காலகட்டத்தில் உருவாகி நவீன சமுதாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃப்ரம் அ ஹண்டர் கேதரர் வி பிகேம் பிரைமர்லி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் பல்சஸ் அண்ட் ரைஸ் அண்ட் கிரெயின்ஸ் பேஸ்டு சொசைட்டி. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த காலகட்டத்தில் தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தோமோ ஹியூமன் பிரெயின் சைஸ் டிக்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஸோ ஒரு ரீசன் ரெடியூஸ் நியூட்ரிஷன் டைவர்சிட்டி அண்ட் த ஷிஃப்ட் டு எ மோர் செடன்டரி லைஃப் ஸ்டைல். இறைச்சி சாப்பிட்ட காலகட்டத்தில் கிடைச்ச நியூட்ரிஷன் நம்மளுக்கு இந்த கிரெயின் சாப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கல. ஸோ இது ஹியூமன் பிரெயின் 30,000 years ago, human brain year 2011, a sad decline. So agriculture versus hunter-gatherers, tooth decay is rampant in farmers, average of 7 caries tooth lost in children. ஆனால் ஹண்டர் கேதரர்ஸோட பல்லு இன்றைக்கி அவங்களுடைய எலும்புக்கூடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பர்ஃபெக்ட். எந்த பல்லும் கிடையாது, எந்த பல்பொடியும் கிடையாது, எந்த ஃப்ளாசிங்கும் கிடையாது, எந்த விதமான டென்டல் கருவிகளும் அப்போ கிடையாது. பட் தே ஹேட் பர்ஃபெக்ட் டீத். ஸோ திஸ் இஸ் சேம் ட்ரைபல், ஒரே இனம். ஹீ இஸ் அ பிரிமிட்டிவ் சவுத் சி ஐலாண்டர். அவருடைய பல்கழுத்து நீங்கள் பார்க்கலாம். மாடர்னைஸ்ட் சவுத் சி ஐலாண்டர் வித்தவுட் எனி டென்டல் ஃபெசிலிட்டிஸ். ரெண்டு பேத்துக்குமே அந்த டென்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் கற்கால உணவை சாப்பிடக்கூடியவருடைய பற்கள் இந்த மாதிரி இருக்குது. தற்கால உணவை சாப்பிடக்கூடிய பற்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் டீஜென்ரேஷன் பை வெஸ்டர்ன் ஏ பிரைஸ் அப்படிங்கிற நூலில் இந்த மாதிரி பல்வேறு வகையான உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் த பேசிக்ஸ் ஆஃப் த பேலியோ டயட் அண்ட் த கீட்டோ டயட் எப்படி உருவானது, எவல்யூஷன் நம்மளை எப்படி ஷேப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ வெல்கம் யுவர் கொஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச் சார். தட் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டாக். நாங்கள் இப்போதான் வேற ஏதோ பேச ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார் உங்களோட இது. ஸோ ஆல்ரெடி நிறைய இந்த வில்ஜாமோர் ஸ்டீவன்சன் உங்கள் புக்ஸ்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ஜென்ஸுக்கு கலர் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது முக்கியமாக இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா வீட்டில் நிறைய புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ கலர் தெரியறது ரெண்டாவது, புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்களான்னு கூட தெரியாது. இப்போ நீ புது ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் போட்டதுலேருந்து தான் தெரியுது நமக்கு எல்லா கலரு எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எவல்யூஷனரிலி ஹவு வி ஹவ் டிஃபர்ட். எக்ஸலண்ட் ரீசனிங் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். டவுட்ஸ்? Any doubts from the participant side? Anything in chat box? Sir, one doubt, sir. சொல்லுங்க மேம். Sir, both paleo and keto are more with protein and fat. What about the physical activity levels which can match our ancestors, and how to adopt this for our level of physical activity? தேங்க்யூ. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி இது ட்ரைபல் டயட்ஸோட ட்ரைபல் பீப்புளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நிறையா ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. தே கேவ் இந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி இந்த ஃபிட்பிட் மாதிரி டிவைசஸ் ட்ரைபல்ஸ்க்கு ஆஃப்ரிக்காவில் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஃபவுண்ட் தட் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தே கோ அண்ட் ஹண்ட். பட் அதுக்கு பெருசாக அவங்க எஃபர்ட் எடுத்துக்கிறது கிடையாது. ஹண்டிங் ஒரு 2 hours 3 hours பண்ணிட்டு தே கம் பேக் டு தியர் ட்ரைப் அண்ட் தே ஸ்பெண்ட் தேர் டைம் சிட்டிங் சேட்டிங். நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃபார்மர்ஸ், விவசாய பழங்குடிகள் தான் தே ஒர்க் எ லாட். காலையில் வயலுக்கு போய் 4 முழுக்க நின்று வேலை செய்கிறது ஃபார்மர்ஸ் தான். ஹண்டர் கேதரர் ட்ரைப்ஸ் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேட்ச் த ஃபிட்னஸ் ஆஃப் ஹண்டர் கேதரர்ஸ் நம்ம செய்ய வேண்டியது இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட்ஸ். அதாவது ஸ்ப்ரிண்டிங், 100 meters ரன்னிங். ஏன்னா அவங்க ஒரு ப்ரே துரத்திட்டு போகும்போது ரொம்ப வேகமாக ஓடி தே ஹேட் டு த்ரோ த ஏரோ ஆர் தே ஹேட் டு த்ரோ த ஈட்டி.
பட் அது நாள் முழுக்க அப்படி ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. தே வில் பி லைக் ஹைடிங், வாக்கிங். ஸோ லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் த்ரூ அவுட் த டே. நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்கிறது, 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் எந்திரிச்சு நடக்கிறது. ஸோ லைக் வி நோ தட் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். லைக் செடன்ட்ரி லைஃப் நாள் முழுக்க உட்காந்துக்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் 2 cigarettes a டேன்னு சொல்லி பல ஆய்வுகள் வந்து குறிப்பிடுகின்றன. ஸோ நம்ம நார்மலாக ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடந்தாலே ஐ திங்க் தட் இஸ் மோர் தென் எனஃப் ஆக்டிவிட்டி. Like that is not a sedentary lifestyle. Sedentary lifestyle is walking less than 3,000 steps a day. நீங்க ஒரு நாளைக்கு 6,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே போனீங்கன்னு 10,000 வந்து தட்ஸ் a mythical number that is good to attain. பட் 6,000க்கு மேலே போனீங்க அப்படின்னாலே யூ ஆர் நாட் sedentary. அது போக வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் மற்றும் பலரும் பரிந்துரைப்பது வந்து ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ் மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இஃப் யூ டூ தட் தட் ஒர்க்ஸ் அவுட் அரௌண்ட் 30 மினிட்ஸ் per டே, அவ்வளோதான். ஸோ அது பண்ணீங்க அப்படின்னால தட் இஸ் மோர் தென் எனஃப். Usually they say for physical activity, carbohydrates are the best fuel, sir. But by switching over this fuel to fat and protein, I think it's going to be the same, isn't it, sir? ஆமாம், நீங்கள் கார்போஹைட்ரேட் இஸ் அ ஃபியூல் அப்படிங்கிறது 100% கரெக்டு. பட் கேவ்மேன் வந்து அவன் வந்து ஹி வாஸ் நாட் ரன்னிங் மேரத்தான்ஸ். நாம் இன்னைக்கு மரத்தான் ஓடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி லைக் மரத்தான் ஓடும்போது லைக் வி நோ வி கெட் டீஹைட்ரேட்டட். குளுக்கோஸ் வந்து மூளைக்கு அதிகமாக போகாது. அதனால தான் வந்து தே ஃபெயிண்ட், தே ஃபால் ஆன் த வே. ஸோ உங்களுக்கு நிறைய அந்த ஐவி லிக்விட் வித் குளுக்கோஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு மாடர்ன் ஃபினாமினன். ஹண்டர் கேதரர் ஹட் நோ ரீசன் டு ரன் 40 மைல்ஸ் இன் 2 hours. அந்த மாதிரி அவங்க ஓடுறதுக்கான தேவையே வந்து கிடையாது. ஸோ அவர் நார்மல் ஹி வாஸ் டூயிங் வாட் ஹி வாஸ் டூயிங் செடன்டரி வாக்கிங். அவ்வளோதான். லைக் ஹி வாஸ் டூயிங் இஸ் லோ இன்டென்சிட்டி வாக்கிங் இன் த ஃபாரஸ்ட். நம்ம காடுகளில் வந்து வேகமாக ஓடவே முடியாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ டாக்டர். Thank you, sir. Next question from the chat box. So, Dr. Susaritra has asked, all organs would have evolved for the change in the last 10,000 years. Is it go back to the diet now? Will the organs be able to handle the 10,000 years? Organs la மாறி இருக்குமா? அதுதான் சார் கொஸ்டின். நல்ல கேள்வி. ஸோ வி ஆல் நோ 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மனிதன் வந்து ஹோமியோசேப்பியன்ஸ் தான். ஹோமோசேப்பியன்ஸு இன்னைக்கு நம்ம பேர் ஹோமோசேப்பியன்ஸ் தான். ஸோ நம்ம ஆர்கன்ஸ் வந்து 10,000 இயர்ஸ்லேருந்து இன்னைக்கு எந்த விதத்துலையுமே வந்து மாறல. 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி லைக் ஒரு சின்ன உங்களுக்கு மெடிக்கலில் உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைஜஷன் ப்ராசஸ், நம்ம டைஜஷனில் நம்ம வந்து சாப்பிடும்போது இஃப் யூ டேக் அ பியூர் கார்போஹைட்ரேட் ஃபுட் நம்ம டைஜஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். பட் இஃப் யூ டேக் இட் வித் ப்ரோட்டீன், நம்ம ப்ரோட்டீன் எடுக்கும்போது தான் வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸ் பிகின்ஸ் அண்ட் த பைல் ஆசிட் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கே வந்து இட் இஸ் ப்ரைமரிலி ஃபார் டைஜஸ்டிங் ஃபேட்ஸ். ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ் வந்து வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. ஸோ வி ஆல் நோ வி ஹேவ் எசென்ஷியல் ஃபேட்ஸ், வி ஹேவ் எசென்ஷியல் வைட்டமின்ஸ், essential nutrients. Protein is essential, but carbohydrate, there are nothing called as essential carbohydrates. ஃபேட் எடுக்காமல் இருந்தால் தான் உயிர் போகுமே தவிர கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காமல் இருந்தால் உயிர் போகாது. அதற்காக நம்ம கார்போஹைட்ரேட்ஸை நான் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா லைக் ஈவன் இன் அன் ஆல் மீட் டயட் அந்த கிளைக்கோஜன் மூலமாக தேர் கெட்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லையா. நம்ம பிளட்டில் கிளைக்கோஜன் இருக்குது. வி நோ தட் கிளைக்கோஜன் இஸ் 1 gram சுகர் வித் 4 grams ஆஃப் வாட்டர். ஸோ கிளைக்கோஜன் மூலமாகவே ரா மீட் எடுத்தோம் அப்படின்னா வி கெட் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் இஸ் நாட் சம்திங் டு பி அவாய்டட். ஒரு 5% to 10% ஆஃப் கேலரிஸ் கார்போஹைட்ரேட் வந்து வரலாம். பட் வி ஆல் நோ தட் ஹோமோசேப்பியன்ஸ் எவல்யூஷனரி வைஸ் இந்த 10,000 இயர்ஸில் நம்ம சேஞ்சே ஆகலை, சுத்தமாக சேஞ்ச் ஆகலை. பட் மீட் சாப்பிட்ட காலகட்டம் வந்து மீட் இஸ் வாட் மேட் அஸ் ஃப்ரம் monkeys into ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ it is evolutionary, it is a very very old diet. In fact, meat eating predates humans இல்லையா. மனிதனுக்கு முன்னால் இருந்த உணவு மிருகங்கள் டைனோசாரில் இருந்து அதுக்கு முன்னால் யூ கேன் கோ லைக் ஃபார் வெரி வெரி லைக் hundreds of thousands of years மீட் வாஸ் தேர். மனித இனம் அழிந்தாலும் கூட மீட் இருக்கும். பட் கோதுமை, அரிசி இதெல்லாம் வந்து ஒரு 10,000 இயர்ஸாக தான் வந்து இருக்குது. எவல்யூஷனரி வைஸ் இட் இஸ் நத்திங். So next question, what is the role of constipation in paleo diet and how to manage? ஓகே. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து லைக் ஹண்டர் கேதரர்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் கிடையாது. பிகாஸ் தே ஈட் ட்ரீ பார்க் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இஃப் ஈட் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபேட் அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து வராது. ஸோ பேலியோ டயட்டில் வந்து உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது. வி ஆல் நோ தட் ஃபைபர் இஸ் நீடட் ஃபார் அவாய்டிங் கான்ஸ்டிபேஷன் அண்ட் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ நாங்கள் காய்கறி எல்லாம் 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் காய்கறிகள் அது ஃபைபரஸ் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ வி டோன்ட் கெட் கான்ஸ்டிபேஷன் இன் பேலியோ டயட். Is any deficiency common in paleo diet? அப்படின்னு ஒரு கொஸ்டின் சார்.
இருக்குன்னா லைக் இஃப் யூ டூ இட் ராங்லி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னர் ஆர்கன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து பேலியோ டயட்னு சொல்லிட்டு லைக் தே ஈட் வெஜிடேரியன் பேலியோ டயட் வந்து சாப்பிட்றவங்க வந்து இருக்காங்க. ஸோ வெஜிடேரியன் டயட்ஸ் வி நோ தட் ஈவன் தோ இட் இஸ் பேலியோ டயட் இட் லேக்ஸ் அயன், அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அப்புறம் வைட்டமின் D3 வந்து பேலியோ மூலமாக கிடைக்காது. இட் கேன் பி ஒன்லி அப்டைன்டு பை சன்லைட் ஆர் யூ ஈட் ரா ஃபிஷ் நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம். அது போக மெக்னீஷியம் இஸ் அனதர் வைட்டமின், அனதர் மினரல் தட் இஸ் மாடர்ன் ஃபுட் எல்லாத்துலேயுமே மெக்னீஷியம் வந்து மிக மிக குறைவு. அண்ட் வி நோ தட் மெக்னீஷியம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் போன் ஹெல்த் தேன் கால்சியம். ஸோ கிட்டத்தட்ட 400 வகையான கெமிக்கல் ப்ராசஸ்க்கு வந்து மெக்னீஷியம் வந்து அவசியம். பட் வி டாக் அபவுட் டென்டல் ஹெல்த், வி டாக் ஒன்லி அபவுட் கால்சியம். ஸோ மெக்னீஷியம் இஸ் வெரி வெரி லோ இன் எனி ஃபுட். ஆனால் மெக்னீஷியம் ஹையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் இருக்குது, ஆல்மண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் அகெயின் ஹவு மெனி ஆஃப் அஸ் டேக் தட் ரெகுலர்லி? ஸோ மெக்னீஷியம் கேவ்மேனுக்கு வந்து ஹி காட் இட் ஃப்ரம் வாட்டர். அந்த காலத்தில் தண்ணியில் நிறைய மெக்னீஷியம் வந்து இருந்தது. இப்போ நோ வி டோன்ட் கெட் தட் கைண்ட் ஆஃப் வாட்டர் எனிவேர். சார் ஆல் ஃபுட்ஸ் ஆர் வித் பெஸ்டிசைட்ஸ். ஸோ இப்போ பேலியோவில் வந்து இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்களே, இது வந்து இப்போ எல்லாரும் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின். எடுக்கணும், எல்லாரும் எடுக்கணும். பிகாஸ் ஒன் திங் வந்து நம்ம ஃபுட்டு எல்லாமே நீங்கள் என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக சாப்பிட்டாலும் வி லேக் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் ஃபுட்ஸு. ஸோ வி டெல் பீப்புள் உங்களுக்கு மெக்னீஷியம் தவறாமல் எடுங்க. மைக்ரேன்றது நிறைய பேருக்கு மைக்ரேன் வந்து வருது. அப்புறம் நிறைய பேருக்கு வேறு பல பிரச்சனைகள், போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி வருது. ஸோ வி டெல் பீப்புள் டு டேக் மெக்னீஷியம். K2 வந்து எடுக்க சொல்லிட்டு இருந்தோம். பட் K2 யூ கேன் கெட் K ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் அண்ட் இட் கேன் பி கன்வெர்டட் டு, நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா K2 வேண்டியது கிடையாது. பட் இட்ஸ் குட் டு டேக் அ மல்டிவைட்டமின். அண்ட் D3 கண்டிப்பாக எடுக்க சொல்கிறோம் பிகாஸ் வி ஆல் லேக் சன்லைட். ஸோ D3 ப்ளஸ் மெக்னீஷியம் கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கலாம் வித் நார்மல் மல்டிவைட்டமின். சார் ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். ஸோ நிறைய பேர் பேலியோ டயட், லோ கார்ப் டயட்னு ஏதோ ஒரு மாதம் 10,000 ரூபாய்க்கு சப்ளிமெண்ட் சாப்பிடணும்னு ஒரு தவறுதலான ஒரு புரிதலில் இருக்காங்க நம்ம டாக்டர்ஸு. ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப வெரி மினிமல் சப்ளிமெண்ட்ஸ் தான், என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த மாதிரி பேசிக் ஒரு விட்டமின் டி அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க சொல்கிறோம். வெஜிடேரியன்னா ஏதாவது B12 அவ்வளோதான் நம்ம எடுக்க சொல்கிறோம். பட் மக்களாக அப்படி ஒரு பிம்பத்தில் இருக்காங்க ஆமாம் சார். ஓகே, ஆமாம், சப்ளிமெண்ட் யூ நீட் இன் எனி டயட் அண்ட் எனி ரெகுலர் லைஃப் ஸ்டைல். ஸோ எஸ் சார். லாஸ்ட் கொஸ்டின். சம் சே ஹை ப்ரோட்டீன் டயட் லீட்ஸ் டு ரீனல் ஃபெயிலியர். நம்ம ரெகுலர் கொஸ்டின். ஸோ ஹவு காமன் இஸ்? ஸோ நம்மளுக்கே தெரியும் ஹை ப்ரோட்டீன்கிறது அதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் நார்மலாக நாங்கள் ஹை ஃபேட்டுன்னு தான் சொல்கிறோம். ஹை ப்ரோட்டீன் டயட்னு சொல்கிறோம். லீன் மீட் சாப்பிடவே வேண்டாம், நிறைய ஹை ஃபேட் சாப்பிடுங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ லைக் இஃப் ஈட் அ ஹை ஃபேட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் தைஸ் இன்ஸ்ட் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட்டு, சிக்கன் வித் ஸ்கின், அதுலேயே வந்து நிறைய உங்களுக்கு ஃபேட் வந்து இருக்குது. நான் லைக் ஐ லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ், நான் நிறைய வெயிட் சாப்பிட்றேன். ஐ எய்ம் டு கெட் 100 grams ஆஃப் ப்ரோட்டீன். அத்தனை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இங்கே 1 pound மீட் வந்து கிடைக்கும். 1 pound மீட் சாப்பிட்டாலே வந்து 80 grams ப்ரோட்டீன் தான் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப ஹை ப்ரோட்டீன் வேணுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். என்னால் 1 pound மீட் ஒரு நாளைக்கு சாப்பிடவே முடியாது. பட் ஐ ஸ்ட்ரகிள் டு டூ தட். ஆனால் அதே லீன் மீட் நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி லைக் கிராம் ஃபார் கிராம் அது வந்து ப்ரோட்டீன் தான். பட் ஃப்ரம் அ ஹை ஃபேட் மீட் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் even 100 grams of protein. So we all know that we need at least 55 to 60 grams protein or 1 gram of protein per kg of body weight. So ஒரு 75-80 கிலோ இருக்கிறவருக்கு ஈஸியாக that is normal. Once you cross 200, 250, அப்போ தான் வந்து it becomes a high protein diet. So paleo high protein கிடையாது, it is a high fat diet. I would like to add one more word, Dr. Sudha. ஸோ இது வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் லீட்ஸ் டு ரீனல் ஃபெயிலியர். இட்ஸ் லைக் அதை நம்ம வந்து வைசி வருஷம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். லைக் மழை பெஞ்சா கொடை பிடிக்கிறோம், கொடை பிடிக்கிறதுனால மழை வர போகிறதில்ல. ஸோ பிகாஸ் in patients with already established renal failure or in patients with already established renal dysfunction due to hypertension or diabetes or any other intrinsic problems, avangaloda kidneys functions மோசமா இருக்கிறதுனால we advise the patients to restrict proteins because the kidneys will not be able to handle the excess protein load. பட் த வைசி வர்சா இஸ் நாட் ட்ரூ. ஸோ ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாதுங்க. ஸோ நன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அப்படி ப்ரோட்டீன் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருந்தால்
நம்ம ஆர்கானிசம் நம்ம எவல்யூஷனே வேற மாதிரி டேர்ன் ஆகி போயிருக்கோம். ஸோ இட் இஸ் அ மித்து. இங்கே ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படிங்கிற சொல்கிறேன். லைக் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர் கம்யூனிட்டி ஃபேஸ் நிறைய பேர் பேலியோ டயட் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹை கிரியாட்டினோட லேண்டை பார்க்குறாங்க. உடனே அதை பார்த்தோன்னே டாக்டர்ஸ்க்கு ஒரு பயம் வருது. ஐயோ இவர் இப்படி சாப்பிட்டு தான் இப்படி ஆயிட்டார் உடனே சொல்லிடும். நீங்கள் ஏங்க அப்படிலாம் சாப்பிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு காரணம் சொல்கிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் இப்போ ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் அவங்களோட என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் இம்மிடியட்டாக ஒரு ப்ராப்பர் ஒரு பேக்கப் ஒரு ஒர்க்கப் இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு டயட்டை யார் இப்போ பேலியோ டயட்டோ லோ கார்ப் டயட்டோ ஆரம்பிக்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு ஒபீஸ், ஆல்ரெடி ஒரு ஹைப்பர்டென்சிவ், ஆல்ரெடி ஒரு டயபெட்டிக், ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஏதாவது ஒரு ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். பட் அவங்களுக்கு தெரியாது, அல்லது ஒரு பார்டர் லைன் இருந்திருக்கும். அது தெரியாமல் ஆரம்பித்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று எக்ஸாசர்பேட் ஆச்சுன்னா அவங்க இதனால தான் இது ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ ஃபார் அ வெரி ஃபியூ பீப்புள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ப்ராப்ளம் இருக்கிறது தெரியாமல் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய சேஞ்சஸை அந்த மாதிரி வந்து இதனால தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வாட் வி ஹவ் ஆக்சுவலி டாக்குமெண்டட் இஸ் we have documented lots of early microalbuminuria. ஸோ ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 சிகேடியை டெஃபினட்டாக நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டேஜ் 2 சிகேடி ஒரு மைக்ரோ ஆல்புமினுரியா ஒரு 314 மைக்ரோ ஆல்புமின் கிரியேட்டின் ரேஷியோ, நிறைய பேர் லோ கார்ப் டயட் வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆன உடனே, ஹைப்பர் டென்ஷன் நல்லா கண்ட்ரோல் ஆன உடனே we have seen lots of people getting reversal of the proteinuria. So we are seeing stage 2 reversing into like stage 1 and becoming completely normal. That is what we are continuously documenting. So no need to worry about that. And the last question, வெஜ் பேலியோவில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு ரீச் பண்ண முடியல வெஜ் பேலியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு உங்களோட சஜஷன்? ஆமாம், வெஜ் பேலியோவில் லைக் இந்தியன் விமனுக்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு நிறைய இதில் வந்து வருது. ஒன் ரீசன் வந்து குறைவாக சாப்பிடுவது, இன்னொன்று வந்து கடைசியாக சாப்பிட்றது. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றதுங்கிறது கிராமங்களில் வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ வெஜ் பேலியோவில் இருக்கிறவங்க வந்து தே கேன் டேக் அ வே ப்ரோட்டீன் ஐசோலேட். அது நிறைய பேருக்கு வந்து சொல்கிறோம். பிகாஸ் தே cannot கெட் த மினிமம் 55 to 60 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆர்த்ரைட்டிஸ், ஒஸ்டியோபரோசிஸ் பல பிரச்சனை வந்து வரும். ஸோ வி டெல் தம் டு டேக் அ வே ப்ரோட்டீன் ஐசோலேட். வே ப்ரோட்டீன் ஐசோலேட் இஸ் நாட் வே ப்ரோட்டீன், பட் இட் இஸ் த மோஸ்ட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் வே ப்ரோட்டீன். அதில் வந்து எந்த விதமான அடிட்டிவ்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நம்ம குரூப்பில் நிறைய பெலியோ சந்தைன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் வே ப்ரோட்டீன் ஐசோலேட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா we can easily get it in the market. ஸோ இதுலேயே வந்து ப்ரோட்டீன் இது பற்றி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் வந்து இருக்குது. ஸோ ரேபிட் ஸ்டார்வேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ரேபிட் ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது இந்த நார்த் அமெரிக்காவில் பிரிட்டிஷ் வந்து லேண்ட் ஆகிறாங்க. ஸோ லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அங்கே பெருசாக அந்த பிக் அனிமல்ஸ் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து கிடைக்கல. ஸோ தே ஸ்டார்டட் ஈட்டிங் ரேபிட்ஸ். நிறைய உடனே என்ன அப்படின்னா தே டயட். ஏன்னா ரேபிட் வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், இட் ஹாஸ் வெரி லோ ஃபேட். அண்ட் அதே வந்து நேட்டிவ்ஸ் வந்து என்னதான் பசியோடு இருந்தாலும் தே won't eat rabbits by themselves because it is high protein and not high fat. So we have to eat a high fat meat and not a high fruit. இதுங்கிறதுக்கு இந்த ரேபிட் ஸ்டார்வேஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். இட் வாஸ் எக்ஸலண்ட் லிசனிங் டு யுவர் லெக்சர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இப்போ என்ன டைமிங் சார் அங்கே யூஎஸில்? 6 o'clock? இல்லை சார், இப்போ 9 o'clock ஆச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ். அண்ட் வி ஆர் தேங்க்யூ அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு see you all. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ.